செல்லப்பாண்டி சேறு சகதியுமாக வீட்டுக்கு வருவதை பார்த்து தமிழ் கடும் அதிர்ச்சியடைகிறாள். அவர் மழுப்பினாலும் வசந்தி மூலம் உண்மை வெளியே வருகிறது. தமிழுக்காக பேசச் சென்ற செல்லப்பாண்டியை சேது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியதை அறிந்த தமிழ் ஆவேசமடைகிறாள். உறவு வேண்டாம் என்றுதானே அந்த வீட்டை விட்டு வந்தேன், பிறகு ஏன் அங்கே போய் அசிங்கப்பட்டீர்கள் என்று வருத்தப்பட்டாலும் தந்தைக்கு நடந்த அவமானத்தை தட்டிக் கேட்க அவரை மீண்டும் அதே வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாள். அங்கு சென்ற தமிழ் சேதுவை நோக்கிச் சத்தமிடுகிறாள். ஈஸ்வரி குறுக்கிட்டு பேசினாலும் தன் தந்தையின் வயதுக்கு கூட மரியாதை கொடுக்காமல் நடந்து கொண்டதை சுட்டிக்காட்டிச் சீறுகிறாள். அப்போது சேது, உன் அப்பாவால்தான் என் அப்பா ஜெயிலில் கஷ்டப்படுகிறார் என்று கோபப்பட தமிழ் அதை வன்மையாக மறுக்கிறாள். தான் அந்த தப்பை செய்யவில்லை என்றும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து அவர் காலில் உங்களை விழ வைப்பேன் என்றும் சவால் விடுகிறாள். ஒரு கட்டத்தில் செல்லப்பாண்டியை சேது தர குறைவாக பேச ஆத்திரமடைந்த தமிழ் அனைவர் முன்னிலையிலும் சேதுவின் கன்னத்தில் ஓங்கி அறைகிறாள். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று கூறி எதையும் தீர விசாரிக்காமல் பழி போடும் சேதுவின் குணத்தை குத்திக் காட்டுகிறாள். தமிழின் இந்த அதிரடி மாற்றமும் பேச்சும் சேதுவை சிந்திக்க வைக்கிறது. அங்கிருந்து தந்தையை அழைத்துக் கொண்டு வந்த தமிழ் இனிமேல் தன் பேச்சை கேட்காமல் அந்த வீட்டுப் பக்கம் போகக்கூடாது என்று கட்டளையிடுகிறாள். பின்னர் தன் தந்தைக்கு வந்த போன் கால்களை பற்றி தீர ஆராய்கிறாள். தன் போனிலிருந்து போன் சென்றிருந்தாலும் தான் பேசவில்லை என்பதில் உறுதியாக இருக்கும் தமிழ் தன் குரலிலேயே யாரோ பேசி சதி செய்திருப்பதை உணர்கிறாள். இது அந்த வீட்டில் உள்ளவர்களின் வேலையாகத்தான் இருக்கும் என்று கணிக்கிறாள். ஈஸ்வரி, சித்ரா அல்லது புதிதாக வந்த ஐஸ்வர்யா ஆகிய மூவரில் யாரோ ஒருவர்தான் தன்னை திட்டமிட்டு பழிவாங்கியிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறாள். தமிழ் தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்த முடிவு செய்கிறாள். அப்பா, என் போன்ல இருந்து கால் போயிருக்கு, ஆனா நான் பண்ணல. அப்போ நான் இல்லாத நேரத்துல யாரோ என் போனை எடுத்து என் குரல்லையே பேசி உங்களை நம்ப வச்சிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லப்பா, பெரிய சதி என்று ஆவேசப்படுகிறாள். இதை கேட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் குழப்பமடைய தமிழ் தொடர்ந்து கணிக்கிறாள். அந்த வீட்டுல எனக்கு எதிரா இவ்வளவு நுணுக்கமா யோசிக்கிறது அந்த ஈஸ்வரியாதான் இருக்கும். இல்லன்னா இந்த ஐஸ்வர்யா வந்ததுல இருந்தே ஏதோ தப்பு நடக்குது, அவளை நான் அடிச்சதுக்கு பழிவாங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம் என்று கூறுகிறாள். உண்மையை நிரூபிக்காமல் விடமாட்டேன் என்று சபதமெடுக்கும் தமிழ் உடனடியாக சில ஆதாரங்களை தேடத் தொடங்குகிறாள். முதலில் அந்த போன் வந்த நேரத்தில் அந்த மூவரும் எங்கே இருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ரகசியமாக திட்டமிடுகிறாள். அதே சமயம் சேதுவின் தந்தை ஜெயிலுக்குப் போன விஷயத்துல மறைந்திருக்கும் மர்மத்தையும் உடைக்க முடிவு செய்கிறாள். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா இன்னைக்கு எங்க அப்பாவை கழுத்தை பிடிச்சு தள்ளுன அதே கை நாளைக்கு மன்னிப்பு கேட்டு அவர் கால்ல விழும் என்று தமிழ் உறுதியாகச் சொல்ல செல்லப்பாண்டி மகளின் தைரியத்தை பார்த்து மிரண்டு நிற்கிறார். இதற்கிடையில் சேதுவின் வீட்டில் தமிழ் அறைந்த அதிர்ச்சியில் அனைவரும் உறைந்து போயிருக்கிறார்கள். சேதுவுக்கு தமிழின் வார்த்தைகள் ஒருபுறம் கோபத்தை தந்தாலும் மறுபுறம் நாம் ஒருவேளை அவசரப்பட்டு விட்டோமோ என்ற குற்ற உணர்வை அவன் மனதுக்குள் விதைக்கிறது. தமிழ் சவாலில் வென்று உண்மையை வெளிக்கொண்டு வருவாளா என்பது அடுத்த கட்ட திருப்புமுனையாக அமைகிறது. தமிழ் உண்மையை சல்லடை போட்டு தேடத் தொடங்குகிறாள். அந்த நேரத்தில் அவளுடைய போன் யாரிடம் இருந்தது என்பதை யோசித்துப் பார்க்கிறாள். அன்னைக்கு நான் குளிக்கப் போயிருந்தப்போ அல்லது சமையல் கட்டுல இருந்தப்போதான் யாரோ என் போனை எடுத்திருக்கணும் என்று கணக்கு போடுகிறாள். இன்னொரு பக்கம் சேது அடி வாங்கிய அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் அப்படியே சிலையாக நிற்கிறான். ஈஸ்வரி ஆத்திரத்துல கத்துகிறாள், பாத்தீங்களா, உங்க மகளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வீட்டு மாப்பிள்ளையே கை நீட்டி அடிப்பா, இதையெல்லாம் சும்மா விடக்கூடாது என்று தூண்டிவிடுகிறாள். ஆனால் தமிழ் சொன்ன தீர விசாரிப்பதே மெய் என்ற வார்த்தை சேதுவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ் சும்மா இருக்காமல் ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறாள். தனது போனில் இருந்த டெலீட் செய்யப்பட்ட அந்த அழைப்புகளை மீட்க ரிகவர் முடியுமா என்று பார்க்கிறாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. அவள் போனில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு குரல் பதிவு, கால் ரெக்கார்டிங் தானாகவே செயல்படும் வசதி இருந்தது. அதைச் சோதித்துப் பார்த்தவளுக்கு பேரதிர்ச்சி. அதில் பதிவாகியிருந்த குரல் தமிழினுடையதுதான், ஆனால் அது செயற்கையாக உருவாக்கப்பட்டிருந்தது, வாய்ஸ் மிமிக்ரி. அந்த பதிவில் பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட வளையல் ஓசையும் ஒரு சின்ன தும்மல் சத்தமும் கேட்கிறது. அந்த தும்மல் சத்தம் ஐஸ்வர்யாவுடையது என்பதை தமிழ் சட்டென்று அடையாளம் கண்டு கொள்கிறாள். இப்ப மாட்டிக்கிட்டியா ஐஸ்வர்யா என்று நினைத்த தமிழ் உடனடியாக மீண்டும் அந்த வீட்டிற்கு திரும்புகிறாள். இந்த முறை அவளுடன் செல்லப்பாண்டி வரவில்லை. நேராக ஐஸ்வர்யாவின் முன்னால் போய் நின்று அந்த ஆடியோவை ஒலிக்க விடுகிறாள். சேதுவும் மற்றவர்களும் ஓடி வருகிறார்கள். இப்ப சொல்லுங்க, இது என் குரல்தான், ஆனா பின்னால கேட்கிற இந்த தும்மல் யாருது? ஐஸ்வர்யா, உனக்கு தும்முனா ஒரு மாதிரி சத்தம் வரும்ல, அதே சத்தம் தானே இதுலயும் இருக்கு
என்று ஆதாரத்தை முகத்தில் அடித்தாற்போல காட்டுகிறாள். ஐஸ்வர்யா முகம் வெளுத்துப் போக ஈஸ்வரி அவளை காப்பாற்றப் போராடுகிறாள். ஆனால் தமிழ் விடவில்லை. இன்னைக்கு எங்க அப்பா பட்ட அவமானத்துக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும் என்று கர்ஜிக்கிறாள். சேதுவுக்கு இப்போதுதான் தன் தவறு புரிகிறது. தான் அவசரப்பட்டு ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டதை உணர்ந்து தலைகுனிந்து நிற்கிறான். அடுத்ததாக அந்த திருட்டுத்தனமான வேலையைச் செய்த ஐஸ்வர்யாவையும் அதற்கு தூண்டுகோலாக இருந்த ஈஸ்வரியையும் சேது என்ன செய்யப் போகிறான் என்பதுதான் அடுத்த அதிரடி. தமிழ் அந்த ஆடியோவை போட்டு காட்டியதும் ஐஸ்வர்யாவின் முகம் பேயறைந்தது போலாகிறது. என்ன ஐஸ்வர்யா, தும்மல் சத்தம் உன்னோடது மாதிரி இருக்கே, இப்ப என்ன சொல்லப் போற என்று தமிழ் ஆவேசமாக கேட்கிறாள். ஈஸ்வரி உடனே குறுக்கிட்டு, என்னடி இது, ஏதோ ஒரு சத்தத்தை வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் மகளை குற்றவாளியாக்க பாக்குறியா? அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் என்று மழுப்ப பார்க்கிறாள். ஆனால் சேது அந்த ஆடியோவை மீண்டும் கூர்ந்து கவனிக்கிறான். அதில் ஐஸ்வர்யாவுடைய பிரத்யேகமான வளையல் ஓசையும் அந்த தும்மல் சத்தமும் மிகத் தெளிவாக கேட்கிறது. சேதுவுக்கு இப்போது தன் முட்டாள்தனம் புரிகிறது. நிறுத்துங்க அத்தே என்று கத்துகிறான். ஈஸ்வரி அதிர்ச்சியில் பேச்சை குறைக்கிறாள். சேது மெதுவாக ஐஸ்வர்யாவிடம் நெருங்குகிறான். நிஜமாவே இது உன் வேலைதானா? தமிழோட போனை எடுத்து அவ குரல்லையே பேசி இவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினியா என்று கேட்கிறான். ஐஸ்வர்யா நடுங்கிக் கொண்டே, இல்ல மாமா, அது என்று திணறுகிறாள். தமிழ் விடாமல், மாமான்னு சொல்லாது ஒரு குடும்பத்தையே பிரிக்கப் பார்த்த உனக்கெல்லாம் இந்த வீட்டுல இருக்கவே தகுதியில்லை என்று சாடுகிறாள். ஐஸ்வர்யா மட்டுமில்ல மாமா, இதுக்கு பின்னால அந்த ஈஸ்வரி அத்தையும் இருக்காங்க. அவங்க தூண்டி விடாம இதை செஞ்சிருக்க மாட்டா என்று தமிழ் உண்மையை உடைக்கிறாள். சேது இப்போது ஈஸ்வரியை பார்க்கிறான். அத்தை, நீங்கதான் எங்க அப்பாவை காரணமே இல்லாம ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்ப என் குடும்பத்தையும் பிரிக்க பார்த்தீங்களா என்று குமுறுகிறான். சேதுவின் கண்கள் சிவக்கின்றன. தன் மாமனாரை கழுத்தை பிடித்துத் தள்ளிய அதே கைகளால் தன் தலையில் அடித்துக் கொள்கிறான். சரியான முட்டாளா இருந்துட்டேனே, தமிழ் இவ்வளவு தூரம் கத்தியும் நான் எதையுமே கேட்காம போயிட்டேனே என்று வருந்துகிறான். உடனே சேது தமிழின் காலில் விழப்போகிறான். தமிழ் அவனை தடுத்து நிறுத்துகிறாள். என் கால்ல விழுந்து என்ன பிரயோஜனம்? நீங்க அவமானப்படுத்தினது எங்க அப்பாவ. அவர் இப்பயும் வீட்ல அழுதுட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு புரியுதா என்று கேட்கிறாள். சேது உடனே, வா தமிழ், இப்பவே கிளம்பு, மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காம எனக்கு தூக்கம் வராது என்று சொல்லிக்கொண்டு கிளம்புகிறான். போகும் வழியில் ஐஸ்வர்யாவையும் ஈஸ்வரியையும் பார்த்து, நான் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு 2 பேரும் வெளியேறி இருக்கணும், இல்லனா நானே உங்களை வெளியே தள்ளுவேன் என்று எச்சரிக்கிறான். தமிழின் முகத்தில் இப்போது ஒரு வெற்றி புன்னகை. தன் தந்தையின் கௌரவத்தை மீட்டெடுத்த நிம்மதியோடு சேதுவை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாள். அங்கே செல்லப்பாண்டி முன்னால் சேது மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் காட்சி அத்தனை நாட்களாக இருந்த பகையை தீர்த்து வைக்கும் திருப்புமுனையாக அமைகிறது. சேதுவும் தமிழும் அவசரமாகச் செல்லப்பாண்டி வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே வாசலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த செல்லப்பாண்டியை பார்த்ததும் சேதுவின் கண்கள் கலங்குகின்றன. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் சேது நேராகச் சென்று செல்லப்பாண்டியின் கால்களை பிடித்துக் கொள்கிறான். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். யாரோ சொன்ன பேச்சைக் கேட்டுட்டு உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டேன். என் கையே என் கண்ணை குத்திடுச்சு மாமா என்று கதறி அழுகிறான். செல்லப்பாண்டி அதிர்ச்சியில் அப்படியே உரைகிறார். தம்பி, என்னப்பா இது, எழுந்திருப்பா, நீங்க பெரிய வீட்டு மாப்பிள, இப்படி என் கால்ல விழலாமா என்று அவரை தூக்க முயற்சிக்கிறார். ஆனால் சேது விடுவதாக இல்லை. இல்ல மாமா, வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம உங்களை கழுத்தை பிடிச்சு தள்ளுன இந்த பாவிக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். தமிழ் மட்டும் உண்மையை நிரூபிக்கலன்னா நான் இன்னும் பெரிய தப்பு பண்ணிருப்பேன் என்று வருந்துகிறான். வசந்தி இதை பார்த்துவிட்டு, தம்பி, நடந்து போச்சு, தமிழ்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாளே, அந்த ஈஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து பண்ணின சதிதானே இது, நீங்க என்ன பண்ணுவீங்க என்று